கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் கொடி. இந்த பாடல் வரிகள் வெறும் பாடல் வரிகள் மட்டும் அல்ல, வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, உணர்ச்சி பூர்வமான உண்மைகள்னு நமக்கு அறிவியல் ரீதியா நிரூபிச்ச ஒரு தொன்மையான நாகரத்தின் நுழைவு வாயில தான் நாம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாம இன்னைக்கு வந்திருக்கிறது சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற தமிழ் நாகரிகத்தின் தாய்மடியான கீழடிக்கு தான். கீழடி அகழ்வாராய்ச்சியில 8 கட்டமா நடந்த ஆய்வுல கண்டுபிடிச்ச பல பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு அதை 2 ஏக்கர்ல பிரம்மாண்டமா கீழடி மியூசியமா கட்டி அங்க சேகரிச்சுட்டு வராங்க. ஸோ நாம இன்னைக்கு கீழடி மியூசியம் பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். கீழடி மியூசியம்ல என்னென்ன பொருட்கள்லாம் எப்படி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க, கீழடி மியூசியமோட ஆர்கிடெக்சர் எப்படி இங்க பில்ட் பண்ணியிருக்காங்க, கீழடி பத்தி அடிப்படை அறிவோட வர ஒரு சக மனுஷன் இங்க உள்ள வந்துட்டு போனா என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு வெளியே போகலாம், இதை பத்தி தான் இந்த பிளாக்ல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு மை சேனல் காரிகேயன் கனா. உள்ள நுழையும் போதே ஒரு ஹெரிட்டேஜ் ரெசார்ட் குள்ள நுழைற ஃபீல் நமக்கு கொடுக்குது. இந்த ஃபுல் மியூசியம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிநாடு ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. செட்டிநாடு ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பிளாக்கையும் நிதானமாக நின்று ரசிச்சுட்டு போகலாம். அவ்வளோ நுணுக்கமாக வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ரூஃபிங். இந்த ரூஃபிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அழகான விஷயம் ஆத்தங்குடி டைல்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மஞ்சள், பச்சை, சிவப்பு, கருப்பு இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணி அவங்க டைல் யூஸ் பண்ணுறதுனால அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு பாசிட்டிவ் ஃபீல் நமக்கு தருது. விண்டோஸ்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஆன்டிக் காட் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஆர்கிடெக்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இதயம் மாதிரி கோர்ட்யார்டு. எல்லா பிளாக்லையுமே பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்டு யூஸ் பண்ணி அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போகும்போது அழகாக மழை வேற லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நின்று ரசிச்சுட்டு அப்புறமா நாங்கள் போனோம். அப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்லைட் ஓடிட்டு இருக்கு. அதில் வர மியூசிக் ஆகட்டும், இந்த ஆர்கிடெக்சர் உள்ளே இருக்க விஷயங்கள் என்னென்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு தெரில. எனக்கு அந்த பிளாக்ல இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது அந்த கார்டனோட லேண்ட்ஸ்கேப் தான். ஒவ்வொரு மரத்துக்கும் செடிக்கும் பக்காவாக அவங்க லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருந்தாங்க. மோரோவர் அந்த மரம் சங்க காலத்தில் எந்த நூலில் எந்த பாடலில் வருதுன்ற அளவுக்கு அவங்க நுணுக்கமான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டெப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த செட்டினோட ஆர்கிடெக்சரில் தான் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. அது கூட பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் உள்ளேயே கேன்டீன் இருந்துச்சு. அப்புறம் ரெஸ்ட் ரூமும் ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள நுழைஞ்சோனே வர ஃபர்ஸ்ட் பிளாக்குக்கு வைகையும் கீழடியும்னு அழகா பெயர் வச்சிருக்காங்க. இந்த பிளாக் ஒரு புத்தகத்தோட முன்னுரை மாதிரி எனக்கு தோணுச்சு. கீழடி எக்ஸ்கவேஷனோட ஃபுல் ஜேர்னி பத்தியும் சங்க கால இலக்கியத்துல இருந்த மதுரை பத்தின பல குறிப்புகள் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்த தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், அப்புறம் ஆற்றங்கரை நாகரிகத்தை பத்தியும் தெளிவா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வைகை ஆற்றங்கரையில் இருக்கிற பல அகழாய்வு தளங்களில் கிடைச்ச நடுக்கல், ஈமைத்தாளிகள், தமிழ் கல்வெட்டுக்கள், பாறை ஓவியம் பற்றியும் டீட்டெயிலாக ஃபோட்டோஸ் அண்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த அகழாய்வுக்கு யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் டெக்கார் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு கீழேயே டெரகோட்டா ஃபிகரைன்ஸ் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. இன்னும் ஒட்டல் முறையில் பண்ணியிருக்காங்க. அதாவது முகத்தை, கண் அதெல்லாம் தனித்தனியாக செஞ்சு ஒட்டியிருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பாருங்களேன், பக்கத்தில் எவ்வளோ நேர்த்தியாக நுணுக்கத்தோடு பண்ணியிருக்காங்க. இது மோல்டு யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டில் அவங்களோட வாழ்வியலை பார்த்தீங்களா எவ்வளோ ரசிச்சு வாழ்ந்திருக்காங்கல்ல. நிஜமாவே அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புல்லரிப்பாகவே இருந்துச்சு. அடுத்த பிளாக் நிலமும் நீரும். அந்த காலத்தில் வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணாங்க, என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எடுத்து சொல்கிற விதமாக இந்த பிளாக் அமைஞ்சிருக்கு. ஆய்வில் கிடைச்ச மிக முக்கியமான ஒன்றில் ஒரு காளையோட எலும்பு கூட ரொம்ப முக்கியமானது. அதுதான் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம பரிபாடல்ல நெடுமால் சுருங்கை நடுவழி போத்துன்னு சுடுமண் குழாய்களை பத்தியும், அங்க இலக்கியமான பட்டினப்பாளையில உரைக்கிணற்று புரைச்சேரின்னு உரைக்கிணறை பத்தியும் குறிப்பு இருக்குது. அதை உறுதி செய்யும் விதமா நமக்கு சுடுமண் குழாய்களும் உரைக்கிணறும் இங்க கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல பல இடத்துல நமக்கு உரைக்கிணறு கிடைச்சிருந்தாலும் கீழடியில 33 உரைகளை கொண்ட ஒரு பெரிய உரைக்கிணறு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல ஒரு உரையில பாத்தீங்கன்னா மீன் சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்க மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. சுடுமண் குழாய்களும் பாத்தீங்கன்னா 2 விதமா கிடைச்சிருக்கு. ஒன்னு பீப்பாய் வடிவம், இன்னொன்னு சுருள் வடிவம். அந்த பீப்பாய் வடிவ குழாய் பாத்தீங்கன்னா வடிகட்டியோட இருக்கிற பானையோட கனெக்ட் ஆகிற மாதிரியும் கிடைச்சிருக்கு. நிஜமாவே இதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அந்த காலத்துல இருந்த செங்கல் கால்வாய்களுக்கு யூஸ் பண்ண செங்கல்களும் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க.
அகநானூர்ல வர களம் செய் கோவே களம் செய் கோவே அப்படின்ற பாடல் வரியில முதல் வரியான களம் செய்கோ அப்படின்ற வரி எடுத்து தான் இந்த பிளாக்கோட நேமா வச்சிருக்காங்க. உள்ள டிஸ்பிளே பண்ணிருக்க பொருளுக்கும் வெளியே அந்த பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒத்து போச்சு. குறிப்பா இந்த பானையோட பேட்டர்ன் பாருங்களேன், 2600 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது சீரியஸா வந்து பிரமிப்பா இருக்குது. அடுத்த பிளாக்கோட நேம் வந்து ஆடையும் அணிகலனும். இந்த பிளாக்ல வந்து இரும்பு தொழிற்சாலையும் நெசவு தொழிற்சாலையும் இருந்ததுக்கான அடையாளம். அங்க அது சம்பந்தமா கிடைச்ச பொருட்களை தான் வந்து வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. வேளாண் உற்பத்திக்கு கருவிகளை தயாரிக்க தாதுக்களையும் கனிமங்களையும் பிரிச்சு உலோகங்களை கண்டறிஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி இரும்பு ஆலைகள்ல இரும்பு தாதுக்குள்ள உருக்கும் போது வெளியே வர கசடுகளை எஸ்கவேஷன்ல கண்டுபிடிச்சு அதை வந்து டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி இரும்பு ஊதுக்குழாய், ஆணிகள், குருவால்கள், இந்த மாதிரி பல இரும்பு சம்பந்தமான பொருட்களை வந்து டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. பருத்தி பெண்டிர் பணுவல்னு புறநானூறு கூற்றின்படி இங்க இருக்கிற மக்கள் நெசவு தொழிலையும் ஈடுபாடோட இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு சான்றா பல விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. நெசவு தொழிலுக்கு யூஸ் பண்ற கிண்ணங்கள், பருத்தியை வந்து நூலா தெரிக்க யூஸ் பண்ற தக்களிகளும் கிடைச்சிருக்கு. கீழடியில மட்டும் இது வரைக்கும் 319 தக்களிகள் கிடைச்சிருக்கு. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, ரோம் நாட்டிலையும் இதே மாதிரி ஒரு தக்களி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தக்களியோட மேல் பகுதியில கூட அவங்க ஆட் பண்ணிருக்கிறது ரொம்பவே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்தியாலேயே பழமையான தாதப்பட்டி நடுக்கல் இங்க இருந்துச்சு. நீங்க போகும்பொழுது ஒவ்வொரு நடுக்கல்லையும் என்ன எழுதிருக்குன்றத மீனிங்கோட வாசிச்சு பாருங்க, பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கீழடியில கிடைச்ச பானைகள்ல இருக்கும் ஓவியங்கள் சிந்து சமவெளி குறியீடுகளோட எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணி அழகா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பானைகள், அதுல இருக்கும் குறியீடுகள் வந்து ரொம்ப தெளிவாவே தெரியுது. நீங்க பார்த்தாலே உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். கீழடியில இருந்தவங்களோட லைஃப் ஸ்டைலை ரெப்ரசென்ட் பண்ற விதமா இந்த பிளாக் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பிளாகோட நேம் வந்து வாழ்வும் வளமும். நான் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்டர்டைனா ஃபீல் பண்ணது வந்து இந்த பிளாக் தான். சின்ன சின்ன கேம்ஸ், அப்புறமா விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு ஏகப்பட்ட விஷயம் இந்த பிளாக்ல வச்சிருந்தாங்க. இந்த வைகையாற்று நாகரிகம் கிமு 6ஆம் நூற்றாண்டு காலகட்டம் அப்படிங்கறத உறுதிப்படுத்தும் விதமா ரேடியோ கார்பன் டேட்டிங்கோட ரிப்போர்ட்ஸ் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. பர்சனலி இந்த சைன் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. இங்க கிடைச்ச இந்த நேம்ல இன்ஸ்பயர் ஆகி தான் என்னோட அண்ணனோட பையனுக்கு ஆதன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ வீட்ல இருந்து கிளம்பும் போதே இதை பார்க்கணும்னு யோசிச்சே தான் வந்தேன். ஸோ ஐம் ஹாப்பி ஐ குட் see this. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஆஹோல் பூசல்ல அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட நடுகளையும் இங்க வந்து வச்சிருந்தாங்க. உங்க யாருக்காவது ஆஹோல் பூசல் பத்தி தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. கீழடி அகழாய்வு தளமான கொந்தைகள்ல இருந்து மட்டும் 137 முதுமக்கள் தாலி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. புறநானூறுல ஒரு பாடல், வியன்மலர் அகன்பொழில் ஈமை தாலி அகலித ஆக வனைமோ, அதாவது 2 பேரை புதைக்கிறதுக்கு ஏதுவா நல்ல பெருசா அகலமா செய்யப்படும் முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஸோ இந்த கூற்றை வந்து உறுதி செய்யும் விதமா ஒரே தாலிக்குள்ள 2 பேரோட எலும்பு கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதையும் வந்து இங்க டிஸ்பிளேல வந்து வச்சிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு தியேட்டர் ஹால் இருக்கு. அங்கே கீழடி பத்தி ஃபிலிம் போட்டு காட்டுறாங்க. இதை தவிர ஹோலோகிராம் செக்ஷன், அதுக்கப்புறம் பாஸ்ட் டைம் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து தமிழ் லிட்ரேச்சர், அப்புறம் தமிழ் மரபு சார்ந்த விளையாட்டுகளை ஊக்குவிக்கிற விதமா டச் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. பர்சனலா எனக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி செக்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போகல, ஆனா அதை மாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கழட்ட மனசே வரல. 19 மினிட்ஸ் வீடியோ இது, ஆனா எல்லாத்துக்கும் அவ்வளவு நேரம் தர முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஒரு ஆளுக்கு வந்து 2 நிமிஷம் வந்து அதை போட அலோவ் பண்றாங்க. உள்ள வந்து எஸ்கவேஷன்ல ஃபவுண்ட் பண்ண பொருட்களை வச்சு நிறைய வந்து வீடியோ ஸ்லைட்ஸ் வந்து வந்துச்சு. எனக்கு வந்து பானை, காளை மாடு தான் தெரிஞ்சு, என்னால பானையை வந்து கையில எடுத்து ஃபீல் பண்ணவும் முடிஞ்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் விர்ச்சுவல் ரியாலிட்டிங்க தான் ட்ரை பண்றேன். நிஜமாவே இது வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. அடுத்த பிளாக் கடல் வழி வணிகம், பழங்கால வணிக முறை, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட தமிழக மக்கள் வந்து எப்படி வணிகம் வச்சிருப்பாங்கன்றதுக்கான சாத்தியக்கூறுகள், அதுக்கு ப்ரூஃபா தமிழ் நாணயங்கள், அப்புறம் பிற நாட்டு நாணயங்கள் கூட டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க. எங்களுக்கு காயின் கலெக்ஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால நாங்கள் இதையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம்.
தமிழ்நாட்டுல அர்பனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுல தான் ஆரம்பிச்சுன்ற ஒரு கருத்தை உடைச்சு, இல்ல நாங்க கிமு 6ஆம் நூற்றாண்டுலயே அர்பனைசேஷன்ல தான் வாழ்ந்திருக்கோம்னு எல்லாத்துக்கும் ஆணித்தரமா தெரிய வச்ச ஒரு இடம் தான் கீழடி. தமிழரா பிறந்த நம்ம எல்லாருமே கண்டிப்பா போய் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு இடம் தான் கீழடியும், கீழடி மியூசியமும். இந்த வீக்கெண்ட் உங்க எல்லாத்துக்கும் டைம் இருந்தா கண்டிப்பா போய் கீழடியை விசிட் பண்ணுங்க. ஒரு 2600 வருஷம் முன்னாடி போய் பழந்தமிழர் வாழ்க்கையை போய் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாத்தையுமே நான் பாக்குறேன். ஸோ பாய் ஃப்ரம் காரிகேன் கண்ணா.